ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வேர் த ஹெட்ஃபோன்ஸ் இல்லாட்டி இன்க்ரீஸ் யோர் வால்யூம். இங்கே நிறைய ப்ரோக்ரஸ் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா, நான் கொலாபரேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா, நான் வந்து ஐ வாஸ் broken down. அது காரணமான மற்றவங்க வந்துட்டு ஐ ஹாவ் டு see their karma, ஐ ஹாவ் டு see them destroyed அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் மோடில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நடந்த அந்த அநியாயங்கள்லாம் வந்துட்டு அவங்களால தாங்க முடியல. எல்லாத்துக்கும் காரணமானவங்க வந்துட்டு they should get their justice. அவங்களோட கர்மா அவங்களுக்கு கிடைக்கணும், இதை நான் பார்த்தே ஆகணும், they should burn அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரிவெஞ்ச் மோடில் போயிடுறீங்களே ஒழிய உங்களோட க்ரோத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் க்ரோத் அடைஞ்சாலே அவங்க வந்துட்டு they will get their karma. ஓகே ஒரு ஆக்டர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, kill them with your success and bury them with your smile. ஸோ இட்ஸ் லைக் தேட். அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அவங்க அழிவை நான் பார்த்தே தீரணும், அப்போ தான் எனக்கு மனசு திருப்தி அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் போயிட வேண்டாம். அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஒன்று திரட்டி ஸ்ட்ரென்த்தை வர வச்சு நீங்கள் வந்து யூ கேன் பிரிங் அவுட் யுவர் நியூ பர்த், நியூ செல்ஃப். ஓகே, அண்ட் யூ வில் கெட் யுவர் ஜஸ்டிஸ். உங்களோட டிசர்விங் ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ராங்காக நடத்தினவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கும், நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் இருக்க வேண்டாம். அது உங்களோட எனர்ஜியை தான் பிரேக் பண்ணும். அது ரொம்ப பிடிவாதமாக இருக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்களே போட்டு வச்சுருப்பீங்க, சொசைட்டி போட்டு வச்சுருக்கோம், இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க போட்டு வச்சுருப்பாங்க, இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப அவுடேட்டடாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் அதுலேருந்து தயக்கம் இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் போராடணும், நீங்கள் உங்களுக்காக நிற்கணும், மற்றவங்களுக்கு பற்றி யோசிக்கக்கூடாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே அப்படின்ற மாதிரி இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. இதை கேரி பண்ணிகிட்டே சுற்றுறீங்க, உங்களோட பழைய பேக்கேஜை கேரி பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இங்கே தான் வருவீங்க. தூக்கம் இல்லாத ராத்திரி, அப்புறம் வந்துட்டு இடிஞ்சு போன உலகம், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்துடுச்சு, இது உடச்சிட்டிங்கன்னா தயங்க வேண்டாம். ஷோ யுவர் பெஸ்ட். அதுக்கு தான் யூ நீட் யுவர் ஸ்ட்ரென்த் பேக். யூ நீட் டு ரீகலெக்ட் யுவர் செல்ஃப். டோன்ட் பி ஸ்கேட். லெட் கோ ஆஃப் ஆல் தேட் ஃபெயிலியர்ஸ். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. லெட் இட் கோ என்டையர்லி. யூ ஹாவ் டு லெட் தட் கோ. அப்புறமா யூ கேன் ஒர்க் ஆன் திஸ். ஓகே, ஸோ அதை கேரி ஆன் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே உங்களை மறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மறைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை, ஒரு பியூட்டிஃபுல் பீகாக்காக ஆகவே முடியாது. ஏன்னா யுவர் பில்டிங் இட். உங்களோட அந்த இன்செக்யூரிட்டிஸில் பில்டு பண்ணுறது அந்த கோட்டை, அது வந்து உங்களோட டேலண்ட்ஸ், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மறைச்சிடும். நீங்கள் அதை யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினச்சாலும் எஸ், அது வந்து ஓரளவுக்கு கரெக்டு தான். யாருக்கும் தெரியாமல் பண்ணிவிட்டு அவங்களோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டேலண்ட்டு வந்து ஷைன் ஆகும்போது ஷைன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இட் இஸ் ஓகே. பட் வந்து யூ ஷுட் நாட் பில்ட் வித் தட் ட்ராமா இன்சைட் யூ. அது ட்ராமாவோட ரெஸ்பான்ஸாக தான் இருக்குமே ஒழிய இட் won't be a full potential. ஓகே, அண்ட் யூ வில் சி க்ரோத். பட் மறுபடியும் நீங்கள் இங்கே தான் வந்து நிற்பீங்க. யாராவது என் கூட கொலாபரேட் பண்ணால் நல்லா இருக்குமே, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐ ஹாவ் டு சி என்னோட புலீஸ் வந்துட்டு கஷ்டப்படுறதை நான் பார்த்தே ஆகணும், அப்போ தான் என் மனசு நிம்மதியாகும். அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்காட்டி பரவாயில்ல, பட் அவங்க கஷ்டப்படுறதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த மைண்ட் இப்படி வந்துட்டு திருப்பி அந்த இடத்துக்கே ரிவெஞ்சுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி போக வேண்டாம், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ தான் வந்து you will be very happy. அவங்கள பற்றி யோசிக்கவே யோசிக்காங்க. they just don't exist. the past doesn't define you who you are right now. your present, your future defines you. அதை எப்படி பில்டு பண்ணணுன்ற மாதிரி யோசிங்க. இல்லாட்டி உடஞ்சி போன மாதிரி உட்காந்துட வேண்டியது தான். ரைட், இங்கே வரணுன்னா நீங்கள் இதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு கொடுத்து தான் ஆகணும். பழி வாங்குற எண்ணத்தை விட்டு கொடுத்து தான் ஆகணும். உங்களோட ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோயிங்காக இருக்கும். உங்களோட ஜஸ்டிஸ் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். நீங்கள் அதுக்கான அந்த கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்கு போட்ட எஃபர்ட் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும்.
அதுவே வந்துட்டு ஒரு பெரிய வெற்றி தான். ஓகே, அதை தாண்டி யூ கேம் அவுட் ஆஃப் த சம்திங் தட் வாஸ் மென்ட் டு டிஸ்ட்ராய் யூ. ஹவு பிக் தட் இஸ் இல்லையா? அது ரொம்ப பெருசு. ஆனால் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ வில் கெட் த ஹோல் வேர்ல்ட், யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் யூ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் யூ ஹாவ் டு பி வெரி ஷுர் லைக் ஹூ யூ சூஸ் வித் யுவர் இன் யுவர் இன்னர் சர்க்கிள். ஓகே, யார் கூட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே இட் மேட்டர்ஸ். பிகாஸ் ஹூ நோஸ், அவங்க வந்துட்டு உங்களோட மறைமுகமான எதிரியாக இருக்கலாம். அவங்க உங்களுக்கு முதுகு பின்னாடி குத்துறவங்களாக இருக்கலாம். ஃபேஸுக்கு முன்னாடி நல்லா பேசுகிறவங்களா இருக்கலாம், ஆனால் முதுகு பின்னாடி உங்களுக்கு சைக்கிக் அட்டாக்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கலாம். இல்லாட்டி லைக் பேட் தாட்ஸ், அவங்க வந்து கான்ஷியஸாக திங்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அன்கான்ஷியஸாக கூட இஃப் தே ஹாவ் லைக் ஜெல்லசி டுவர்ட்ஸ் யூ, தட் கேன் அஃபெக்ட் யூ. Okay, in a lot of other ways that you can't explain. Okay, ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கலாம் நான் சொல்கிறதெல்லாம், பட் இட்ஸ் ட்ரூ, இட் ஹேப்பன்ஸ். அண்ட் ஐவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் சஃபரிங் த்ரூ தட். அண்ட் யூ ஆர் பிரேக்கிங் யுவர் ஓன் castle just because you're trusting some unworthy people. You have to stop trusting everybody. You can be as choosy as you get in choosing the right people to be with you, to journey along the way, right? And you'll have to break your own your castle, because this castle, it could have been built through traumas and through unrealistic thought patterns. Okay, Rome wasn't built in a day, so you have to build it with patience and with critical thinking. You have to be very skeptic of others, and you have to be very realistic as well, but don't be perfectionist. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோபடி கேன் பி பர்ஃபெக்ஷன். ஓகே, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்க முடியாது யாராலையும், ரைட்? ஸோ இஃப் யூஆர் ஹேவிங் ட்ரீம்ஸ் லைக் திஸ், you have to let loose of certain things and learn again. Where did you go wrong? If you're going wrong, if you feel like you're going wrong in some certain things, just go back, retrack yourself. Don't be scared to start from the first, because you'll understand where you missed, so that you won't be making the same mistake again, and you can learn from your mistakes and you can grow from that. And don't think it's a big burden. It's just going to help you a lot through the way. And don't be blinded by your own ego, biases and all those things. You have to be fair. Even if you are doing something wrong, you have to call yourself out, and you have to stop being partial, showing partiality within your loved ones. இப்போ உங்கள் லவ்ட் ஒன்ஸே வந்துட்டு ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா, சரி நம்மளோட பேரண்ட்ஸ் தானே, நம்ம ரிலேட்டிவ்ஸ் தானே அப்படின்ற மாதிரி you should not let it go. ஏன்னா அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கே பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டே இருந்தீங்கன்னா you're the loser. You will be like a people pleaser, ஒரு டோர் மேட்டா மாதிரி ஆயிடுவீங்க. If you don't want that, you have to set boundaries for yourself and for others. You should not be blindfolded by your biases. ஓகே, அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஒரு தடவை விட்டு கொடுத்துடலாம். நோ, சின்ன விஷயமா இருந்தாலும் you have to call them out. Okay, and you have to call yourself out if you're doing something wrong and you know that. If you're feeling guilty, of course you're doing something wrong, but you have to check whether it's coming from your trauma response or it's just coming from something really wrong that you did. Okay, you have to be discerning. You have to be discerned. You have to know what is discernment, how to be assertive. புரிஞ்சுதா? எது கரெக்டு, எது தப்பு, நம்மளுக்கு என்ன வேணும், நாம் யார், இது ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். What is this? Yeah, don't be closed eye. கண்ணை திறந்து பாருங்கள். Look around you. How do you feel? And இங்கே இருக்கிற எனர்ஜிஸ் எப்படி இருக்குதுன்னா, you have to know everything. It's like you have to feel the energies around you, inner you. உங்களோட இப்போ சும்மா இருக்கும்போது just work on your breath. Okay, so breath work பண்ணும்போது how do you feel? What are the emotions that you're getting? You can write it down in a note. இல்லாட்டி உங்கள் ட்ரீம்ஸ், அது என்னென்ன எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. ஓகே, everything matters. None of this is accident. You're not seeing this video just like an accident. Okay,
it was meant to be seen by you, because there is a information, there is message for you right here. That's why you are here watching this. Okay. அப்புறம் இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் தேட். அப்புறம் லேர்ன் டு ரீட் தி எனர்ஜீஸ் ஆஃப் அதர் பீப்புள், ஆஃப் யுவர் செல்ஃப். எப்படி உங்கள் அட்மாஸ்பியர் இருக்குது, நீங்கள் வந்து கோவப்படும் போது, சந்தோஷப்படும் போது, சோகமாக இருக்கும்போது, இல்லை நார்மலாக இருக்கும்போது எப்படி உங்கள் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு ரூம்குள்ளே போனோடனே அங்கே எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ரூம்குள்ளே போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ரூம்குள்ளேயும். ஒருத்தர் அந்த ரூம்குள்ளே இருக்கும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எப்படி இருக்குது அட்மாஸ்பியர், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இங்கே என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஜஸ்ட் ரீட் டு லேர்ன் டு ரீட் தி எனர்ஜிஸ் அரவுண்ட் யூ, பிகாஸ் அது ரொம்ப தேவைப்படும். திஸ் இஸ் லைக் எ ட்ரைனிங் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் இப்போ பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை பற்றி என்னென்ன தெரியாமல் இருக்கும்போது கூட சம்மந்தமே இல்லாமல் யூஆர் எண்டிங் அப் இன் தட் சிச்சுவேஷன் வேர் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் என்விரான்மெண்ட். அபவுட் இங்கே ட்ராவலிங் போகிறீங்களா, அப்போ வந்து சீக்கிரம் வந்துடலாம், நைட் டைம் ட்ராவல் தேவையில்லை, சீக்கிரம் மத்தியானமே வந்துடலான்னு பிளான் போடுவீங்க. பட் இட் ஹேப்பன்ஸ் நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஈவன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க, ஃபேமிலியோடு இருக்கீங்களானா கூட சர்டன் சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக அமையலான்னு தான் சொல்கிறேன், அமையும்னு சொல்லலை. ஓகே, ஜஸ்ட் பி கிளியர் அபவுட் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? இஃப் யூ ஃபீல் சம்திங் ராங், இஃப் யூர் கட்ஸ் ஃபீலிங் சே சம்திங் ராங், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் இன்ட்யூஷன், தட் ஃபீலிங். ஓகே. அப்புறம் வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து வெளியே வர்றது, யூ ஹாவ் டு கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹாவ் டு கன்வின்ஸ் அதர்ஸ் அஸ் வெல். அட்லீஸ்ட் நீங்களாக எஸ்கேப் ஆகிட்டு வந்துடுங்க. நீங்கள் போகிறத பார்த்தாலே அங்கே வந்துட்டு ஐயோ சரி இந்த பையன் போகிறான், இந்த பொண்ணு போகுது, என்னமோ தப்பாக இருக்குன்னு ஃபீல் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தனியாக விடக்கூடாதுன்றது அந்த ஒரு இதுக்காகவாது தே வில் கம் ஆஃப்டர் யூ அண்ட் யூ கேன் பி சேஃப். யா, அதுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் சீயிங் திஸ், you could end up in a situation like that. This could also be a sign. Take whatever resonates and leave the rest. I hope this helped you. Thank you for watching. Love and light. Blessed be. Consider subscribing, liking, sharing, comment, and push on the notification button for more such amazing videos. Thank you again.